மாமியார் கொடுமை பாருங்க, முறைக்கிறாங்க. மருமக கொடுமையா? சூப்பர்வைசிங். ஊரில் இருந்து ஹஸ்பண்டோட மம்மி டேடி வந்திருந்ததுனால நாங்கள் போய் கொஞ்சம் ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அப்போ இன்றைக்கி எடுத்தது நெய் மீன் தான். இது கிட்டத்தட்ட கொஞ்சம் பெரிய மீன் தான், தூண்டில் மீனுன்னு சொல்லுவோம்ல அந்த வெரைட்டி. நாங்கள் உக்கடை மார்க்கெட்டில் போய் தான் வாங்கினோம். இதுக்கு எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 3100 rupees ஆயிருந்துச்சு. இப்போ வந்த ஒன்று ரிவ்யூ இருந்துச்சுன்னு நான் வாஷ் தண்ணியில் ஊற்றுறோன்னு மீன் க்ளீனா எடுத்து சாப்பிட பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஐலையும் வாங்கியிருந்தோம், அது நாளைக்கு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து. அப்போ இன்றைக்கி மாமியார் இருந்ததுனால எனக்கு வேலையே இல்லை, அவங்க தான் எல்லாமே குக் பண்ணுவாங்க. அவங்க வந்தேன்னா நான் ஃபுல்லாக ரெஸ்டிங் மோடில் தான் போயிடுவேன். இன்றைக்கி நான் யூஸ்வலாக வைக்கிற மாதிரி இல்லாமல் மம்மியோட ஸ்டைலில் தான் மீன் குழம்பு வைக்கிறாங்க. அப்போ எப்படின்னா புளி, மஞ்சள், கொஞ்சம் உப்பு போட்டு கறிவேப்பிலை போட்டு மீனை வந்து ஊற வச்சுருவோம். அதில் கொஞ்சம் நேரம் நம்ம பொடியெல்லாம் செய்கிற வரைக்கும் அதில் கொஞ்சம் மல்லி, மிளகா, அப்புறம் வரமிளகா, கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுருவோம். அப்போ அதை நம்ம பொடி தான் பண்ணணும். அப்போ அது ஃபஸ்ட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக அதே பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம சின்ன வெங்காயம் இருக்குல்ல, சின்ன வெங்காயம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருணும். அந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னா ஃபிஷ் ஃப்ரைக்காக இருக்கிற மசாலையெல்லாம் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மம்மி இந்த தக்காளியும் சின்ன வெங்காயம் வதக்குனாங்கள, அது வந்து மிக்சியில் நாங்கள் அரைச்சி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் ஓவரான டேஸ்ட் மாறிடும்னு சொன்னாங்க. அதனால ஒரு ஹாஃப் இது முறி மட்டும் தேங்காய் எடுத்துகிட்டு நாங்கள் அதுவும் அரைச்சி எடுத்துருந்தோம். கடைசியில் வந்து மீன் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த நம்ம ஃபஸ்ட்டு புளியும் மஞ்சளும் ஊற வச்சோம்ல, அதில் இந்த தேங்காய் தண்ணி, அப்புறம் நம்ம அரைச்ச இந்த சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதிலேயே கொஞ்சம் உப்பும் போட்டு இன்னும் நம்ம கேஸ் பற்ற வச்சுட்டு அதில் வச்சிடலாம். அப்போ நல்லா கொதி வரும்ல, அந்த டைமில் தான் மீன் போடணும். அப்போ நம்ம பொடி அரைச்சோம்ல, அதே இதில் தான் சின்ன வெங்காயம் தக்காளியும் அரைச்சோம். இப்போ கிட்டத்தட்ட மீனெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. அப்புறம் நம்ம கொஞ்சம் தாளிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் கறிவேப்பிலை அண்ட் வரமிளகாயெல்லாம் போட்டு நல்லா தாளித்து மீன் குழம்புல ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மீன் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. மீன் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரைக்கான மீன் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தோம். அப்போ இங்கே வந்து நானும் விவி, மம்மி அவ்வளோதான் சாப்பிடுவாங்க, டேடி சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் மீன் ஃப்ரை பண்ணும்போது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டேன்னா சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்போ எங்களோட ரைஸு, ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான மீன் குழம்பு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள் மறக்காமல். அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.